ஹாய் ஹலோ அமஸ், நான் தான் உங்கள் கேரா. இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்க்காதவங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணணுண்டா சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியோட ஒரு எஃப்எஃப் பர்ஃபெக்ட் அடிக்ஷன் ஆன் யூ. இந்த வேர்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஏதோ எஃப்எஃப் கேட்ட மாதிரி இருக்கேன்ட்டு. ஆமாடா, நானே தான் கேரா வி பேக். இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்ட் அடிக்ஷன் ஆன் யூ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி. அது இல்லாமல் என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியோஸையும் நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ தான் நான் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் திருப்பி நியூவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கிறது. ஸோ வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், இல்லை உங்களுக்கு எதனா வேணுமா, ஒன் ஷார்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். ஓகேடா, நான் வளன்னு பேச விரும்பல. போக போக அப்படியே டெய்லியும் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு குட்டி பாப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு ஜியா அண்ட் சாரா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட தான் ரொம்ப க்ளோஸ். அண்ட் உங்களோட பக்கத்து வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாம் வந்து நம்மளோட ஹீரோ. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து செகேன் ஜெமன். ஸோ வந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அம்மா என் பேக்கில் இருந்து ஏம்மா என்னோடய பென்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? ஏய் வயன், நீ ஒழுங்காக தேடிப்பாரு, நான் எதுவும் எடுக்கலடி. அம்மா என் பேக்கில் இல்லைம்மா, நான் வச்சுருக்கதே ஒரு பென்னு தான்ம்மா. உனக்கு உங்கள் அப்பா எத்தனை பெண்ணு வாங்கி கொடுத்தாலும் உனக்கு மட்டும் இன்னுமே ஆளாது. இங்கே தான் போட்டு வச்சுருக்கியோ, தேடி பாரு வயன். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட நோட் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 10th படிக்கிற பாப்பா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதே மாதிரி சாரா அண்ட் ஜியா 2 பேரில் ஜியா வந்து வியோட சிஸ்டர். அதே மாதிரி சாரா உங்களோட பக்கத்து ஸ்ட்ரீட் அதில் தான் இருக்காங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை அவங்களும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ஒன்றா ஜாலியாக சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பீங்க. அதே மாதிரி வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே ஒன்றா ஜாலியாக தான் வளர்ந்துருப்பீங்க. அதே மாதிரி வீக்கு வந்து ஜேகே அண்ட் ஜெமன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, OD7s எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து வீக்கு ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கவங்க வந்து யாருன்னா ஜேகே அண்ட் ஜெமன். ஸோ வந்து அவங்க கூட தான் எப்பயுமே க்ளோஸாக இருப்பாங்க, எங்கேனாலும் சுற்றுறது அந்த மாதிரி. நீங்கள் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க. அதே மாதிரி வீட்டில் அவளோட சிஸ்டர், அப்பா, அம்மா, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் வந்து வீயனா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும், ஒருத்தர் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் உங்களை சொல்ல போனால் இப்போ இருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு இது பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக மெஸ்ஸி இதில் லைட்டாக ஃப்ரண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் கட் பண்ணி நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருப்பீங்க. ஆனால் வாலுனா வால், சேட்டனா சேட்டா, அவ்வளோ அட்ராசிட்டி. நீங்கள் பண்ணாத அட்ராசிட்டியே இல்லை. உங்களை பார்த்து ஸ்டாஃப்ஸ் திருச்சி ஓடாத இதுவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுட்டித்தனம் பண்ணுவீங்க. நீங்கள் அவ்வளோ வாயாடி அப்படி இருந்தாலும் வீட்டில் செல்லப்பிள்ளை. உங்கள் வீட்லேயும் சரி, அதே மாதிரி வீட்டில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே செல்லப்பிள்ளை. உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கும் பிடிக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒயன் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பார்ப்பீங்க. அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்னாலே என்ன, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு, அதே மாதிரி ஸ்டடீஸில் அப்போ வந்து எக்ஸாமுன்ற பேரில் வந்து சுத்தமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிக்க மாட்டீங்க. அதுக்குன்ட்டு எல்லா டைமும் இல்லை. உங்களுக்கு எப்பப்போ மெயின் எக்ஸாம்ஸ் வருது அந்த டைமில் நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதி உங்களோட மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. மற்றபடி நார்மல் சிம்பிள் ஸ்லிப்பர் சைக்கிள் டெஸ்ட் அந்த மாதிரி எதனா வச்சா நீங்கள் சுத்தம் மாட்டவே மாட்டீங்க. பிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, எதனா ஒன்று காப்பி பண்ணுவீங்க, புக் எடுத்துகிட்டு போய் எழுதுறது, இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட பேப்பர்ஸை பிடிங்க எழுதுறது, அந்த மாதிரி அட்ராசிட்டி அநியாயத்துக்கு அழிச்சாட்டியும் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் அவ்வளோ அவ்வளோ சேட்டை பிடிச்சவங்க நீங்கள். அதே மாதிரி ஜாரா வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப படிக்கிற பிள்ளை.
ஜியா உங்கள் கூட சேர்ந்துச்சுல குரங்கு வாலை எப்படி நிமித்த முடியும், அந்த மாதிரி தான் அவங்க கூடயே சேர்ந்துட்டு அதுவும் சேட்டையாக சேட்டை. ஜாரா தான் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து மாட்டிட்டு முழிக்குது. பட் இருந்தாலும் ஜாராவுக்கு உங்க 2 பேர் என்ன ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ஜாராவனா பிடிக்கும் உங்க 2 பேருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அதே மாதிரி வி சைடு பார்த்தா விக்கு ஜேகே ஜிம்மன் ஓடி செவன்ஸ் எல்லாத்தோட சேர்ந்துட்டு ஜாலியாக அவர் பாட்டுட்டு பாஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்காரு. அப்போ வந்து ஜேகே டே வி என்கிட்ட பாஸ் பண்ணு, இருறா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஆப்போனண்ட் கிட்டேருந்து எப்படியாவது வந்து கேட்சப் பண்ணி வந்து ஜேகேக்கு பாஸ் பண்ணி ஜேகே வந்து கோல் போடுறாரு. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க எல்லோரும். அப்போ பிரேக் பெல் அடிக்குது. நீங்கள் தான் சொன்னல அராத்து பிள்ளை ரொம்ப சேட்டை, ஸோ தட் நீங்கள் ஏய் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவையும் ஜியாவையும் கூட்டிகிட்டு நீங்கள் பாட்டுட்டு கேண்டீன் பக்கம் போயிட்டுருக்கீங்க. கேண்டீன் வந்து கிரவுண்ட் தாண்டி தான் போகணும். அங்கே அந்த நீங்கள் பாட்டுட்டு போயிட்டுருக்க ஜூனியர்ஸை வந்து ரேகிங் பண்ணால் பரவாயில்ல, அநியாயம் அழிச்சாட்டியும் நீங்கள் வந்து சீனியர்ஸையும் ரேக் பண்ணுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப இதனால வந்து அவங்க என்ன பண்ணாலும் உங்களை வந்து அவ்வளோலாம் இவளா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு விளையாட்டு குழந்தை பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்லேயே வந்து உங்கள் சீனியர்ஸும் விட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே போனால் பரவாயில்ல. ஒவ்வொரு இடமா நின்று ஒவ்வொருத்தரையும் வம்பிழுத்து பேசிக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆமாம் ஆமாம் போங்க சீனியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பீங்க. ஒயன் பரவாயில்லடி, வாயினா வாய் உனக்கு வாய்க்கு தான் வந்து நாய் கூட வந்து உன்னை வந்து இந்த வாய் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவோம். ஆமாம் சீனியர், நாயோட நான் பேசுகிறனால தான் என்னை தூக்கிட்டு போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. சீனியர் இன்னிக்கோட கோட்டா அப்படின்ற மாதிரி ஒன்று சீனியர் போயிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, மறக்கலை இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்கேட் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. அவரும் வாங்கி கொடுத்தோடனே நீங்கள் தேங்க்யூ சீனியர் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. கொஞ்சம்தான் ஒரு 4 ஸ்டெப் தள்ளி வந்திருப்பீங்க. பிரித்த உடனே அப்படியே 3 பேரும் அடிச்சுக்கிட்டு மாறிங்க. எனக்கு தான்ட்டு அதை பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு ஆட்டுற மாதிரி அலப்பறையாக போகுது. அதை நசுக்கி பிசுக்கி வாயில் கொஞ்சம் கையில் பிசுக்கிட்டு அதை சப்பிட்டு அலட்சாட்டியமாக போயிட்டுருக்கீங்க. ஒழுங்காக அதை நான் பிரிச்சிருந்தேன்னா பிரித்து உங்களுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருப்பேன். உன்னை யார் கை வைக்க சொன்னால்? ஒயன் நீ தான் வந்து அப்படியே வந்து ஒரு சைடு அப்படியே மடக்கி பிடிச்சிக்கிட்ட, இன்னும் ஒரு சைடில் இருக்கிறது தானே எங்கள் 2 பேருக்கும் கொடுக்கலான்ட்டு இருந்த அப்படின்ட்டு ஜியா பார்த்து சொல்கிறா. அப்படி இல்லையே, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லையே. ஒயன் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ என்ன பண்ணோன்னு நினச்சத. இல்லை சாரா, நான் வந்து இதில் கொஞ்சம் 3 பேருக்கும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் 3 பேருக்குன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லான்னு நினச்சேன். ஒயன் என்கிட்டயே வா. இவங்க வேறு எப்படி பார்த்தாலும் கண்டுக்கிறாளுங்க. பின்ன என்ன பண்ணுறது, நாம் பண்ணுற அட்ராசிட்டி அப்படி. ஓகே இல்லைப்பா மூடிட்டு வாடி அப்படின்ற மாதிரி ஜியா சொல்லிட்டு ஒயனை இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கிரவுண்டை தாண்டி தானே போகணுன்னு சொன்னேன். ஸோ கிரவுண்டை தாண்டி போயிட்டுருக்கும்போது அங்கே வி விளையாடிட்டுருக்கா. இதோ இப்படி இருக்க மாதிரி நீங்கள் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே வந்து இது பண்ணிட்டு போகலாம். இல்லை, நீங்கள் வாயடிச்சுக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணி அலப்பறை பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. வியும் இப்போ தான் மேட்ச் முடிச்சுப்பாங்க வியோட டீமும். ஸோ ஓடி செவன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து விறுவிறுத்து அப்படியே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கானுங்க, டயர்டாக. தண்ணி குடிச்சிட்ருக்கானுங்க. தண்ணி குடிச்சிட்ருக்கும்போது அப்படியே வந்து ஜேகே தான் பார்க்குறான். அங்கே பாடுறா அநியாயம் அழிச்சாட்டியம் பண்ணின்னு போயிட்டுருக்கு பாரு இருந்தவாளுங்க அப்படின்ற மாதிரி வீக்கிட்ட சொல்கிறான். யாருடா அங்கே பாரு உன் ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார் அப்படின்ற மாதிரி அவன் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அங்கே வாயினா வாய் கையாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு லபலபுன்னு கத்திக்கிட்டு போயிட்டுருக்கீங்க.
அப்போ ஜெமன், எங்கேயாச்சும் பாரேன், வாய் மூடுதா பாரேன்டா, வாய் ஆடிக்கிட்டே இருக்கு பாரு, அதுதான் ஆடுதுன்னா அது கூட இருக்க ரெண்டுங்களும் ஆடிட்டு இருக்கு பாரு பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக், ஏன் ஆடுறது ஆளும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜெமன் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து ஆஃப் பண்ணுறாரு. இப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை வி அப்படியே வச்சுக்கன்னு பார்க்காத மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவரோட பேக் சைடில் இந்த மாதிரி தான் ஒரு பீச்சம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம் ஜம்மனை பார்த்து, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லையா, அங்கே பாருங்களேன், ஒருத்தன் அங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அவன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவும் அவனுக்கு தெரியாது. என்னடா சொல்லிட்டு இருக்க? அங்கே யார் போயிட்டுருக்காங்கன்னு பாருங்க ஐயா. ஒயின் போயிட்டுருக்கா. ஒயின் போயிட்டுருக்கும்போது அவனுக்கு எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் தெரிய போகுது? அது சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இருடா, அவளை வம்பளுக்கு தான். ஐயா நீங்களா? ஆமாம், அவள் என்ன பண்ணா தெரியுமாடா ஜெமன்? சொல்லுங்கள் சிவாயா. அவள் நேற்று அப்படின்ற மாதிரி, நேற்று நான் வியை பார்க்கறதுக்காக வீட்டு பக்கம் போயிருந்தேன். காலிங் பெல் அடிச்சிட்ருக்கேன். திடீர்னு மியாவ் 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 அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னன்ட்டு நான் பார்த்தா இவ மேலே ஒரு குட்டி பூனையை கையில் வச்சுக்கிட்டு, மியாவ் என்ன மியாவ், நீ என் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னாவே என்னை பம்பில் திட்டுருக்காடா. அவள் உண்மையாக பூனையை கூட சொல்லியிருக்கான். அவள் என்னை பார்த்துட்டு அந்த பூனையை கையில் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காடா. அப்போ கொழுப்பு தான் ஹயாம் அப்படின்ற மாதிரி ஜெயவ் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ கொழுப்பு இருக்கட்டும், இறி வரேன்ற தரிச்சுட்டு உள்ளே போயிட்டாடா. அவ்வளோ பயம் இருக்கோ, மேலே மியாவ் மியாவ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வம்பிழுத்துட்டு இருக்காடா. இருங்கயா, அவளை நம்ம கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஜேஹோ, ஹே வயன், யார் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நம்மளே யார் கூப்பிட போகிறா அப்படின்ற மாதிரி போகிறீங்க. ஹே வயன் ஒன்று தான். ஓ, நம்மள தான் கூப்பிட்றாங்க போல். யார்? ஓ இவங்களா, இங்கே வாடிங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. பாட்டியா? ஹலோ சீனியர், என்னை வந்து ஒயின் வாங்க அப்படி கூப்பிடுங்க. என்ன வாடிங்க அப்படி கூப்பிட்றீங்க? ஏ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்படிங்க இதான் வரேன் அப்படின்ற மாதிரி வரேங்க. என்னடி எங்கள் சிவகாங்க நீ வந்து வம்பளுத்திருக்க? அப்படியா, நான் எப்போ வம்பளுத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வம்பு இருக்கவே இல்லை? இல்லவே இல்லையே. ஏய், நான் வியோட வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்ருக்கும்போது நீ வந்து மியாவ் மியாவ் மியாவ், ஏன் மியாவ் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ வம்பளுத்து கேட்கல. ஐயா, நான் வந்து பூனையை தான் கொஞ்சிக்கிட்டு நான் பூனைக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஐயா. உங்களெல்லாம் கேட்பேன் ஐயா, நான் உங்களை ஏன் ஐயா நான் கிண்டல் அடித்து நான் அப்படிலாம் கேட்க போகிறேன்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வஞ்சி புகழ்ச்சி அந்த இது டைப்பில் நீங்கள் வந்து அவங்கள வம்பளுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜென் ஆரம்ப பார்த்து அவளுக்கு இருக்க கொழுப்பு நான் எப்படி பார்த்தியா? ஆமாடா, இரு அவளை. ஏய் சொல்லுங்க ஆராமையா, நீ வந்து உண்மையாகவே நீ அவனை வந்து கலாய்க்கல. நான் ஏன் கலாய்க்க போகிறேன்? சத்தியமாக நான் கலாய்க்கல. அப்படியா? ஆமாம். நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நம்ப முடியாது. பட்டு புசுக்குள்ள இப்படிலாம் சொல்லக்கூடாதையா. நான் உண்மையாகவே நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஓ, நான் நம்பணும்? ஆமாயா, நீங்களே நம்பலைன்னா யாரையா என்னை நம்புவா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ சாரா, ஏன் வேண்டாண்டி, ஏய் இரு சாரா, நான் வந்து ஹாரன்கிட்ட பேசிகிட்ருக்கல, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியாத ஐயா, நான் போய் பண்ணுவேண்ணா. ஓ அப்படியா? ஆமாயா,
நீ சாரா கிட்ட சொல்லிட்டு நேற்று கலாச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்த பார்த்தியா? இல்லையா? ஏ நடிக்காத, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ என்ன சொன்ன? அவனை வந்து பூனை, அந்த பூனை மாதிரி இருக்க அந்த பூனைக்காரனை நான் கூப்பிட்டு கலாச்சண்டி. அவன் அடிங்கன்னு சொன்னால் நான் ஒரே வட்ட ஓடிட்டேன்ட்டு வர இதில். ஓ, இப்போ வந்துச்சு பற்றியா உண்மை? இல்லையா, நான் சும்மா தான் வாழு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சுகா உங்களோட காதை பிடிச்சி வாய் 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 கொழுப்பே எல்லா இடத்துலையும் வாய் ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்படியே புரியுதா? கண்டிப்பாக இவளுக்கு திமுறப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊத்துறாரு. அவங்க ப்ளீஸ், நான் பாவம்ல பாப்பா, பாவம், விட்டுருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த காதுலேருந்து கையை எடுக்க வச்சுறீங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்க, நான் ரொம்ப நல்ல பிள்ளை, ப்ளீஸ் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பை போட்டீங்க. அவங்க யார்? நீ பண்ண மாட்டேன், இதை நாங்கள் நம்பணும். அவங்க நம்பலாம் பாருங்க, நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக வந்து நல்ல இதுவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. வாயாடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்க, அதுவா சின்னையா, எனக்கு வேறு பசிக்குதா, அதான் நான் போய் சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு வரலான்ட்டு. எது, நீ கொஞ்சமாக சாப்பிட போகிற? ஆமாயா, பாவில் பசிக்குள்ள, எனக்கு வேற என் அம்மா காலையிலேருந்து சாப்பாடு போட மாட்டிருக்காங்க. ஐயா ஏய் நடிக்காதடி. காலையில் ஆன்ட்டி எந்திரிச்சு உன்னை எழுப்பத்துக்கே அவங்க பாடப்பட்டிருப்பாங்க. எந்திரிக்கிறது 8:30 மணிக்கு, எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வரத்துக்கு உனக்கு டைம் சரியாக போயிருக்கும். சாப்பிடாம கட் அடிச்சுட்டு அவங்க மேலே பள்ளி போடுறீங்களா? ஐயா இப்படிலாம் சொல்லாமல், நடிக்காத ஐயா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. உங்களே தான் பார்த்துட்ருக்கா நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பேசிட்டு ஆட்டம் போட்டு சேட்டை பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் அதுக்குன்ட்டு சைலண்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. நீங்களும் அப்படியே சைடு வாக்கில் ஐயும் ஒரு கண்ணில் லைட்டாக பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு ஜியோ வந்து பார்த்து சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கனால, ஜியோ பயா சொல்லு, எனக்கு ஒரே ஒரு சமோசா வாங்கி தரீங்களா? இன்னைக்கு என்ன என்கிட்ட புதுசாக விட்டு போட்டுட்டு என்கிட்ட பக்கம் வர? நீங்கள் எவ்வளோ நல்ல ஹயாங்க தெரியுமா? உங்ககிட்ட வராமல் நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்கு வேறு பசிக்குதான் எனக்காக வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னசென்ட் பேஸ் வச்சு நடிப்பு போட்டிங்க. உடனே அங்கேருந்து சுகா பொட்டாடா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி சுகாவை பார்த்து கத்திட்டு, சிவபாயா எனக்கு ஒரே ஒரு சமோசா போதும், இந்த குட்டி பயிருக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா வாங்கி தரேன். அப்போ எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஜியா கேட்க, உனக்கும் வாங்கி தரேன் அப்பன்னா அப்படின்ற மாதிரி சாரா கேட்க, அம்மா தாய்க்கெலாம் 3 பேருக்கும் வாங்கி தரேன் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது ஜிமன் அவங்களுக்கெல்லாம் வாங்கி தரேங்க, அப்போ எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இதுங்க 3 போஸ்ட் கொடுக்குதுங்க. யாருன்னா ஜிகே ஜெமன்வி இவங்க 3 பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு அவனுங்களும் நிற்கிறானுங்க. ஓகேடா எல்லாத்துக்கும் வாங்கி தரேன் வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கேண்டீன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஆரம் ஜென்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு பாரு ஜெயா கூப்பிட்டான்ட்டு அவள் தலையிலே மிளகா அரைச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. இதை ஒரு சமோசான்னு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே சமோசா ஜூஸ்ன்ட்டு சொல்லிவிட்டு நல்லா ஜெயாவுக்கு பெரிய ஒரு வில்லா போட்டு கொடுத்து விட்றீங்க. ஏன்னா நீங்கள் 3 பேர் மட்டும் சாப்பிடல, இவங்க 6 பேரும் தானே சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ பெரிய பில்லா போச்சு. அடி பாவி, உன்னை கூப்பிட்டதுக்கு எனக்கு நல்லா பெரிய பில்லாக வச்சுட்டு எடி பாவி அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அந்த பில்லை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜியா என்னடி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, என்ன எங்கள் அண்ணன் உன்னையே பார்த்துட்ருக்கான் அப்படியா?
ம் 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 ஆமாடி, என்னையே பார்த்துட்ருக்காங்க. ம் ஏன் நேற்று பேசலையா என்ன? ஆஹா, நான் ஏன் பேச போகிறேன்? நான் பேசலையே. ஓஹோ, சரிதான். அப்போ மொட்டை மாடியில் யாரோ எங்கேயோ நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது அதுதான்டி, நான் போய் துணி காய போட போனேன். இப்போ தான் அது அது இல்லை திசியா, நான் போயிட்டு துணி காய போட்டிருந்ததா துணியை வந்து அம்மா எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, அதுக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்தா உங்கள் அண்ணாவும் மொட்டை மாடியில் ஏதோ பண்ண வந்திருந்திருக்காங்க போல திசியா. மற்றபடி நானும் அண்ணாவும் ஒன்றும் பண்ணலையே. ஓ, நீங்கள் எதுவும் பண்ண நான் சொல்லவே இல்லையோ உன் சியா அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க. அதுக்கு சரிதான் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாரு வச்சக்கண்ணை வாங்காமல். அங்கே வந்து உங்களை பார்த்துட்டு இருந்தா லட்சுமித்து 2 பேர் இருக்காங்க பார்த்தியா, அவங்க மட்டும் என்ன சும்மா வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜங்குக் சாராவையும் அதே மாதிரி ஜிமன் ஜியாவையும் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் ஜாரா அவங்க அண்ணா இருக்காங்கன்ற ஒரு இதில் அவள் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயோ திரும்பலையா, அது சைலண்ட்டாக முச்சுக்கு நல்ல பிள்ளை மாதிரி சாப்பிட்டு ஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு டைமாவது பார்த்துட மாட்டாளான்ற மாதிரி அவர் அவ்வளோ ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் இந்த சைடு ஜியாவும் ஜிம்மனும் அப்படி கிடையாது. என் அண்ணன் பார்த்தா என்ன, என் அவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜியா நல்லா வேன்ட்டு ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜிம்மன் ஐயோ மச்சான் பார்த்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணில் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ளட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஜியா ஜிம்மனுக்கு மேலே நல்லா ஃப்ளட் பண்ணி ஜிம்மனை வம்பிழுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பெல்லும் அடிக்கிறாங்க, கிளாஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபிசிக்ஸ், ஐயோ யாரடி இந்த ஃபிசிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி நீங்களும் சியாவும் புலம்புறீங்க. ஆனால் சாரா உட்காந்து சின்சியராக ஈக்குவேஷன்ஸ் போட்டுட்ருக்கா. உங்களுக்கு இங்கே பாரு, இப்படி நம்ம இவ்வளோ ஃப்ரெண்டாக்கணும் எனக்கு புரியல. ஐயோ முடியல, இந்த ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன்லாம் என்னால் பட முடியாது, எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் வேறு ஒரு 2 வால்யூம். ஐயோ ஜியான்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் கத்திருக்கீங்க, ஒயன் நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஜியா ஐயோ ஒயன் எனக்கும் புரியலடி, கத்தாதடி, அந்த சொத்தை திரும்பி பார்த்தானா அவ்வளோதான்டி அப்படின்ற மாதிரி உங்களை ஆஃப் பண்ணி அடக்கி பிடிச்சிட்ருக்காங்க. ஜியா ஒயன் அமைதியாக இருடி அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லிகிட்ருக்கு. நீங்கள் எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல, நான் வெளியே போகணும், என் வரையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜியாவையும் சாராவும் நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. ஏன் உட்காருடி, அந்த சுட்டை பார்த்தா கத்துவான் அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல, எனக்கும் தான் தோணுது, ஆனால் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி சியா சொல்லிகிட்ருக்கா. சாரா நீ மட்டும்தான் வரையா இல்லையா? இல்லை நான் வரல. சரி நீ இங்கே இரு, நான் நோட்ஸ்லாம் நீ நோட் பண்ணி வை, நான் அப்புறமேட்டு நான் காப்பி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் ஒரு டைம் கேட்குறேன் சாரா, வரையா இல்லையா? நான் வரல. சரி வெயிட் பண்ணு, நாங்கள் 2 பேரும் ஊர் பொறுக்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, சார் வாஷ்ரூம் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, அதுக்குள்ளே வாஷ்ரூமு, எப்போ பார்த்தாலும் வாஷ்ரூமு, இல்லைன்னா அங்கே கூப்பிட்டாங்க இங்கே போனாங்க, என்ன ஏதோ இப்போ தான் பிரேக் பெல் முடித்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ப்ளீஸ்லாம் கேட்கல, அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் வச்சுருக்கீங்க அவ்வளோதான். நீங்கள் கேட்டு நிற்க உடனே ஓ சரி போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உடனே சார் அப்படின்ற மாதிரி ஜியாவும் எந்திரிச்சுன்னு வாஷ்ரூம் சார் உனக்குமாமா, போம்மா போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்க. நீங்கள் 2 பேரும் இதுதான் சான்ஸ் விட்டு கிளாஸை கட்ட வச்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டுருக்கீங்க. எங்கன்னா நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துட்டீங்க, அங்கே பாய்ஸ் அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்க ஏரியாவில் அங்கே பிடி பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களாம் சில பேர் வந்து மேட்ச் பார்க்க வருவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு பிரேக் எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் மேட்ச் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு நீங்களும் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க.
வி வேத்து விறுவிறுக்க அப்படி மேட்ச் விளையாடிட்டுருக்காரு. வீட்டில் 47 எல்லாரும். ஆனால் உங்கள் பார்வை யார்கிட்ட இருக்கும்? வீக்கிட்ட தானே இருக்கும். ஸோ தட் நீங்கள் வீட்டை வந்து அப்படியே பேண்ட் வச்சு பண்ணுவாங்க. அம்மா பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ் போது என்னென்னா, முழைத்து மொட்டை மாடியில் நீங்கள் துணியெல்லாம் ஒன்றும் எடுக்க போகல. வீயை பார்க்க தான் போயிருப்பீங்க. ஆனால் வந்து துணி எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே ஆல்ரெடி நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் அவருக்காக ஒன்றும் வந்த மாதிரி இல்லாமல் அப்படி என்னமோ நான் உண்மையாகவே துணி காய போட்ட துணியை தான் எடுக்க போகிற மாதிரியே அப்படியே சீனை போட்டு நான் எடுத்துட்ருக்கீங்க. எடுத்தது என்னமோ 2 துணியை தான் எடுத்தீங்க. அப்போ பார்த்துட்டு ஏய் படிங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன். என்ன நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, ஓ அப்படி ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் இல்லை, பக்கத்து வீடுன்னு சொன்னால. ஸோ அவருக்கு வந்து அவர் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு அவர் வராரு. வந்துட்டு உங்களை பார்த்து என்ன ஒன்றும் இல்லை, என்னமோ அந்த சைடு காம்பவுண்ட் இது பண்ணிவிட்டு அந்த பக்கம் இருக்கிற அப்படியே ஏதோ வாய் வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஆமாம் நேற்று நான் உன்னை வந்து கூப்பிட்டேன் தானே, எதுக்கு பார்க்கல? அது வந்து அங்கே எல்லோரும் இருந்தால் பார்க்கக்கூடாதா? நீங்கள் கூட தான் வந்து அங்கே இருக்க ஹானி அக்கா கூட பேசிகிட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஹானி கூட பேசினது ஓ அந்த லாஸ்ட் பீரியடா? ஆமாம், நான் வந்து கிளாஸ் கட்டடிச்சிட்டு வெளியே நான் சுற்றிட்டுருக்கும்போல பார்த்தேன். அதுக்கேண்டி நான் அதுக்கப்புறம் கூப்பிட்டதுக்கு நீ பார்க்க மாட்டேங்க. அந்த அக்கா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கிளாஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அவங்க இது ஃபுல்லாக ஸ்கூல் ஃபுல்லாக அப்படியே பரப்பிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட நீங்களும் கொஞ்சம் க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருந்தீங்க. அதான் சரி. ப்ரொசஸ் ஆகுதா? இல்லையே. அப்புறம் உனக்கு என்ன? நான் பேசிகிட்டு இருந்தேன்னா பேசலைன்னா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓ சரி, நீங்கள் ஏன் முன்னாடி வரீங்க? நில்லுங்க, நவுறுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை அப்படியே ஒரு வாலில் லாக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண போகிறேன்ட்டு உனக்கு தெரியாது. அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வீயை முட்டைக்கண்ணை போட்டுட்டு பக்குன்னு முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. வீக்கு நீங்கள் ஒரு குட்டியோண்டு ஒரு அழகு ஒரு பொம்மை மாதிரி அவங்களுக்கு தெரியுறீங்க. நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்கிட்ட கை வச்சுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் ஹிப்பில் கை வச்சோடனே இது பண்ணுறீங்க. உங்களை அப்படியே ஒத்த கையில் லாக் பண்ணிட்டு, என்னடி என்னமோ நாங்கள் கை வைக்காத மாதிரியும் நீ அப்படியே வந்து இப்போ நான் கை வச்சோடனே நீங்கிட்டு கத்துற மாதிரிலாம் இருக்குது. அது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே முழுங்குறீங்க. அவர் டிஷர்ட் மேலே இவ்வளோ நேரம் கை வச்சுருப்பாரு. உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு டிஷர்ட்குள்ளே கை போகுது. இப்போ இருக்குன்னா நீங்கள் அப்படின்ற மாதிரி அப்படியே எம்புறீங்க. பொறுமடி ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் உங்ககிட்ட வந்து ஒரு ஹக் மட்டும்தான் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த ஹக்கே இன்னமும் இது மாதிரி இருக்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டீங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னன்னு தெரில, அவருக்கு உங்களை பார்த்து ஹக் பண்ணணும்னு தோணுச்சு போல். அவர் பாட்டுட்டு நல்லா உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு, டைட் ஹக். அதே மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் டிஷர்ட்ஸ் கிட்ட இருந்ததில் ஹிப்ஸை நல்லா ஃபுல் கவர் பண்ணிக்குது பேக் சைடில் இருந்து. ஸோ உங்களோட பேக் போன்ஸ்லாம் அப்படியே சிலுத்துக்குதுன்னு வாங்க பார்த்தீங்களா? ஆனால் சிலுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா அவர்
நல்லா ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி நெத்தியில் ஒரு சுண்டு விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுண்டி விட்டு அவரை பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பான்ட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா உங்கள் மம்மி வந்திருப்பாங்க. ஏய், சிண்டி பண்ணிகிட்ருக்க, துணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, எருமை எருமை கீழே பாரு, கீழே போட்டு வச்சுருக்க எருமை அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. கீழே போட்டது வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்களா முன்ன 2 துணி, அது 2த்தையும் நீ கொடுத்த ஹக்கு கிஸில் தொப்புக்குன்னு கீழே போட்டிருப்பீங்க. அதுக்கு தான் உங்கள் மம்மி எருமை மாடு, உன்னெல்லாம் போய் துணி எடுக்க சொன்னேன்னா நீ ஏன் போனதாவது ஒழுங்காக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு அவங்க பாட்டு துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக் அடித்த மாதிரியே தான் நிற்கிறீங்க. அப்போ அவங்க வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் மண்டை மேலேயே ஒன்று போட்டு இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் நீங்கள் ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஜியா வந்திருப்பா. ஜியா கிட்ட பேசிட்டு இது பண்ணியிருப்பீங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஏனோ தெரில உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் அதை நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜியா வயன் ஆண்டி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன ஒன்றும் இல்லையே, என்ன இமேஜினேஷனா? தருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கதை பார்த்துட்டு அவரும் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன்னா டே போதுண்டா பார்த்துட்டு இங்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு லாஸ்ட் 2 கோல் தான். ஒரு கோல் போட்டிருப்பாங்க, ஜேகே ஒரு கோல் போட்டிருப்பாங்க. மேட்ச் முடிஞ்சிட்டு அப்புறம் அவங்க எல்லாமே டயர்டில் இருப்பாங்கள்ல, ஸோ தட் அவர் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உங்களுக்கு அது இமேஜின் பண்ணும் போல் தோணுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வச்சுக்கன்னு பார்க்காம பேண்ட் அவரை பார்த்துருப்பீங்க. ஓகேடா மிஸ், இதோட கண்டினியூ நான் நாளைக்கு போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுனா ஒன் ஷாட்னாலும் சரி, இல்லை எஃப்எஃப் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ தட் கொஞ்சம் லேக் அதிகமாகவே இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன், எல்லாமே இது பண்ணிக்கிறேன். போக போக உங்களுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்டா. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். Please, bye dad. Love you all. Stay safe.